ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உண்ணாமலைன்னு சொல்லிட்டு திருப்பூரில் ஒரு டிவோட்டி இருக்கா. அவளும் நம்ம இந்த யாகத்தில் கலந்துக்கிறவா தான். ஆக்சுவலி விஷாலினி சாயை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே இவா தான். எனக்கு அது ஞாபகமே இல்லை. விஷாலினி சாய் 2-3 தடவை சொன்னா, உண்ணாமலை சாய் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான்னு. உண்ணாமலை சாய் பேசும்போது தான் எனக்கு ஞாபகமே வருது. ஆமாவா, அப்படியா அப்படின்னு. ஏன்னா இங்கே எல்லாருமே எப்படி தெரியுமா சாய், ஒரு தேவைக்குன்னா நம்ம கூப்பிடுவா, நம்ம சுவாமி சொல்கிறத சொல்கிறோம், அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஞாபகம் வராது. கரெக்டாக? ஆனால் சுவாமிக்கு எல்லாரையும் தெரியும், எங்கே எப்படி யாருக்கு எதை கொடுக்கணுங்கிறதெல்லாம் சுவாமிக்கு நன்னா தெரியும். ஸோ அவன் மூலமாக தான் வந்திருக்கான். ஆனால் உண்ணாமலை சாயோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே எப்படி சொல்கிறது, கண்ணீரெல்லாம் அப்படியே பொதன்னு கொட்ட ஆரம்பிச்சிடுது. நீங்கள் முதல்ல அதை கேளுங்க. சாய்ராம், நான் உண்ணாமலை பேசுகிறேன். ஜோதி சாய்கிட்ட நான் என்னுடைய அற்புதங்கள்லாம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் சொல்லலை. பாபா எப்போ நினைக்கிறாரோ அப்போ தானே நம்மளுடைய அந்த அற்புதத்தை சொல்ல முடியும். எங்களுக்கு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டு 2022 நடந்தது. நாங்கள் 3 பேரும் நேட்டிவ் காரைக்குடி போயிட்டு ரிட்டன் வந்துட்டுருந்தோம். திருப்பூர் வந்துட்டுருந்தோம். நைட்டு 12 o'clock வீட்டுக்கு வந்துடலாம். அப்போ 11:50 இருக்கும். பக்கத்தில் வந்துட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் லைட்டாக கண்ணை அசந்துட்டாங்க. கார் அப்படியே போய் லெஃப்ட் சைடு சாஞ்சு டிச்சில் அப்படி கார் விழுந்துருச்சு. ஆனால் அந்த விழுந்ததில் காரு ஓப்பன் ஆயிருந்தா நாங்கள் 3 பேரும் கீழே, என் பையன் டிச்சில் விழுந்திருப்பான், நாங்கள் 2 பேரும் ரைட் சைடு ரோட்டில் விழுந்திருப்போம். டோர் ஓப்பன் ஆகலைன்னா எங்களுக்கு மூச்சு திணறல் வந்திருக்கும். ஏன்னா சீட் பெல்ட்டு எல்லாம், அந்த ஏர் பேக்லாம் எல்லாமே வெடிச்சிருச்சு. காரில் எதுவுமே உள்ளர தெரியல. ஆனால் கார் ஓப்பனும் ஆகலை, க்ளோஸும் ஆகலை. உடனே என் ஹஸ்பண்ட் கண்ணு முழிச்சு அந்த காரை கீ எடுத்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. கார் ஓப்பன் ஆயிருச்சு. அப்போ நிறைய கூட்டம் கூடிருச்சு. எல்லோரும் வந்துட்டாங்க. லெஃப்ட் சைடு ஃபுல் டேமேஜ் காரு. என் பையன்தான் லெஃப்ட் சைடு முன்னாடி உட்காந்துருந்தான். அந்த சைடு கிளாஸ் ஃபுல்லாகவே உடஞ்சிச்சு. ஆனால் பாபாவுடைய அருள்னால் என்னோடய பையனுக்கு சின்ன காயம் கூட கிடையாது. எங்கள் 2 பேருக்கும், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சின்ன காயம் கூட இல்லை. நான் எப்பயுமே எங்கே போனாலும் சச்சரித்திரம் எடுத்துகிட்டு போகாத இடமே கிடையாது. நான் தூங்குறப்ப கூட என் பக்கத்தில் சச்சரித்தம் இருக்கும். ஏன்னா எனக்கு சச்சரித்தம் என் கூடவே இருந்தால் பாபா என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு பயங்கர ஒரு ஃபீலாக இருக்கும். நான் எங்கே போனாலும், நான் வீட்டை விட்டு வெளியில் காலை எடுத்து வச்சேன்னா நான் சச்சரிதம் எடுக்காமல் போக மாட்டேன் சாய்ராம். நாங்கள் அப்போ குலதெய்வ கோயிலுக்கு, நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நேட்டிவில் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு நான் சொன்னேன். என்னோட ஹஸ்பண்ட் இல்லை லேட் ஆயிடுச்சு, நம்ம திருப்பூர் போக லேட் ஆயிரும், போவேணா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் கண்டிப்பாக நம்ம போவோம், லேட்டானா பாபா பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி ஒன்று நடக்க போகுது, அதை பாபா பார்த்துக்குவாருன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அதை அவர் கூட நின்று பார்த்து எங்களை கை கொண்டு காப்பாத்திருக்கிறாரு சாய்ராம். இதை வார்த்தையால சொல்ல முடியாது. பெரிய ஒரு மிராக்கிள். கார் ஃபுல் டேமேஜ். ஆனால் எங்கள் 3 பேருக்கு சின்ன அடி கூட கிடையாது. நான் பாபா பார்த்துக்குவாருன்னு சொன்னேன். அது 3 பேரையும் கையை பிடிச்சி காப்பாற்றிட்டாரு. நாங்கள் விழுந்ததில் பக்கத்தில் 12 o'clock எல்லோரும் தூங்கிடுவாங்களாமா. ஆனால் ஒரு வீடு, அங்கே நிறைய காலனி வீடு மாதிரி இருந்து, அங்கேருந்து எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க. என் பையனையும் என் ஹஸ்பண்டும் வெளியில் வந்துட்டாங்க. என்னால் கார்லேருந்து இறங்கி வர முடியல, சாஞ்சதுனால உள்ளே விழுந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்னை கூப்பிட்டு வெளியில் வந்தாச்சு. நாங்கள் மேரேஜுக்கு போயிட்டு வந்ததுனால என்னோடய ஜுவல்லெல்லாம் அந்த பேக்கில் வச்சுருந்தேன். எங்களுக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. நாங்கள் 3 பேரும், எங்கள் 3 பேரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அப்போ போலீஸ்லாம் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ ஒரு பாட்டிமா என்கிட்ட கேட்குறாங்க, தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு, அம்மா நீ விசேஷத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோன்னு சொன்னீங்கல்ல, காருக்குள்ளே ஏதாச்சும் விலை உயர்ந்த பொருள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களாமா, நான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஏன்னா கூட்டம் கூடிச்சுன்னா காரில் எல்லோரும் என்னத்தை எடுத்துகிட்டு போகலான்னு தான் நிற்பாங்க அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்கிறாங்க. நான் ஆமாம்மா, எனக்கு ஒரு பேக் இருக்குது, ஹேண்ட் பேக்கும் என் பையனோட லேப்டாப் இருக்குது, அதை மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால், அந்த பாட்டிமா உள்ளே போய் ஹேண்ட் பேக்கையும் லேப்டாப்பையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஹேண்ட் பேக்கில் என்னோடய ஜுவல்லெல்லாம் இருந்தது. ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டு வர காரில் எல்லாத்தையும் கலட்டி பேக்கில் வச்சுடுவேன். அவங்க பாபாவே என்கிட்ட கேட்ட மாதிரி இருந்தது. அந்த அம்மா என்கிட்ட கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள்
பண்ணின புண்ணியமும் கடவுளும் தான் உங்களை இவ்வளோ பெரிய இதுலேருந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு இது பண்ணாங்க. எப்படி சொல்கிறது, பாபாவை பற்றி சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே கிடையாது. அவர் வந்து அற்புதத்தை நிகழ்த்திக்கிட்டே இருப்பார். எல்லாருக்கும் கண்டிப்பாக எல்லாருடைய லைஃப்லையும் பாபா பண்ணுற அற்புதத்துக்கு வந்து 1 2 கிடையாது. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒவ்வொரு அற்புதம் நடத்திட்டே இருப்பார். ஜோதி சாய் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லுங்கள். நாங்கள் கார் சர்வீஸ்க்கு கொடுத்துருந்தோம். அந்த சர்வீஸ் பண்ணுற இடத்துல கேட்டாங்களாமா, கார் வந்து இவ்வளோ டேமேஜாக இருக்குது, இந்த காரில் போனவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்களாமா. அப்போது என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, எங்கள் 3 பேருக்கு சின்ன அடி கூட. அப்பா எவ்வளோ பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லி அந்த காரு சர்வீஸ் பண்ணுற இடத்துலையும் அவங்க கேட்டிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பாபா வாங்கி நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது அந்த காரில் தான். அதனால எங்களை வந்து எங்கள் 3 பேரையும் அந்த கார்லேருந்து அவ்வளோ அழகாக காப்பாற்றி எங்களை இவ்வளோ தூரம் கொடுத்துருக்குறாரு. பாபாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில. ஜோதி சாய் நீங்கள் மட்டும் இந்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள். பாபாவுடைய அற்புதம் வந்து நிறைய பேருக்கு இன்னும் நிறைய தெரியணும். என்னுடைய அற்புதம் இன்னும் இருக்குது. நான் ஒன்று நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் சாய்ராம். கேட்டலா? சான்ஸே இல்லைல்ல சாய். யோசிச்சு பாருங்கோ. ஆக்சுவலி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து யாருமே இல்லாத இடத்துல அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆயிருந்ததுன்னா ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கூட வரமாட்டா. நம்ம எந்திருந்து நடந்து உள்ளேருந்து வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஃபயர் ஆயிருந்ததுன்னா எங்கேயோ ஷார்ட் அடிக்கிறது நம்மளுக்கு தெரியாது. எவ்வளோ விதமான ஆபத்துகள் உள்ள ஒளிஞ்சின்னு இருக்குன்னு பாருங்க. ஆனால் அதுலேருந்து சேஃபாக வாழையெல்லாம் வெளியில் கொண்டு வந்து உட்கார வச்சு பாட்டி ரூபத்தில் வந்து ஏதாவது வச்சிருக்கியான்னு வாஞ்சியோடு கேட்டு அதை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கோன்னு. இதுக்கெல்லாம் வந்து சுவாமி வந்து வேறு லெவல். நிஜமாகவே சொல்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? எங்கள் ஆத்துக்காரர் போகும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், ஃபஸ்ட்டு பையனை. அப்போ ஆக்சிடெண்ட் ஆச்சு. எல்லோரும் உயிர் போய் கத்தின்னு இருக்கா. கால் போச்சு, கை போச்சு, டேமேஜ் ஆகிடுது ஒரு பக்கம் ஃபுல்லாக. ஆனால் இவருக்கு மட்டும் கையில் மாத்திரம் அடிபட்டது. ஒரு 13 ஸ்டிச் பண்ணான்னெல்லாம் சொல்லியிருப்பேன். அப்போ வாராகி ஹோமத்தில் வச்சு அதை நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா வாராகி டெம்பிளில் தான் நான் அந்த டைமில் இருந்தேன். ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டுங்கிறது எவ்வளோ மோசமான விஷயம்னு யோசிச்சு பாருங்கோ. மொத்தம் 3 பேர், குழந்தை வேறு முன்னாடி. சீரியஸாக பார்த்தேன்னா தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு. சுவாமி அப்படி அசால்ட்டாக அவளுக்கு ஒரு கீறல் கூட விழாமல் அவளை சேஃபாக கொண்டு வந்து அவளை இறக்கி விட்டுருக்கான்னா அதுதான் சொல்கிறது. அவள் சொன்னால சுவாமி இருக்கும்போது என்ன கவலைன்னு. அதுக்கு கிடைச்ச பரிசு உண்ணாமலை சாயி. நிஜமாக சொல்கிறேன், யூ ஆர் ஸோ பிளஸ்ட். நானே சொல்கிறேன். அது நம்பினால் பார்த்தலாம், அங்கே தான் சுவாமி வந்து உங்களை காப்பாற்றினார். யூ ஆர் ஸோ பிளஸ்டு. இது வந்து 22 நடந்த விஷயம். அந்த அவளுக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கான். அதில் ரீசெண்டாக நடந்த இன்னும் 2 த்ரில்லிங்கான மிராக்கிள்ஸை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்கா. அது என்னன்னு தெரியணும்ல? தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.